இந்த முழு தோட்டத்திலும் வாதுமை பழங்கள் காணப்படுகின்றன. அது உடைக்கப்படாததாய் இருக்கிறது. நாம் தான் அந்த வாதுமை பழ கொட்டைகளை உடைத்து அதில் உள்ள சத்தான பருப்புகளை சுவைத்து பலனடைய வேண்டும். இயேசுவின் மணவாட்டியாகிய நாம் அந்த பழத்திற்காக காத்திருந்து உடைத்து உண்டு மகிழ வேண்டும். இதை குறித்து நீங்கள் ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? அதற்கான பொறுமை உங்களுக்கு உண்டா? வேத வசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சியாக காத்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்களுக்கு யெகோவா ஷாலோமின் நாமத்தில் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்றே ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? உலகம் சபைக்குள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. சபையிலிருந்து நற்செயல்களும் ஆசீர்வாதங்களும் உலகத்திற்குள் கடந்து செல்ல வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்ல வேண்டுமென்றால் அல்லது அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டுமென்றால் நாம் அவரை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். மேலும் வேத அறிவை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். இன்று நாம் உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். வாருங்கள் கற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, இன்று நாம் உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளில் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னோடே கூட நாங்களும் அவரை தேடுவோம். இப்பொழுது எருசலேமின் குமாரத்திகள் அவ்வளவு அவநம்பிக்கை உள்ளவர்களாக, குறை கூறுகிறவர்களாக இல்லை. அவர்கள் மணவாட்டியுடன் கூட சேர்ந்து மணவாளனை கண்டுபிடிப்பதிலே உதவிட விரும்புகிறார்கள். மணவாட்டி மணவாளனை குறித்து கூறின அந்த ஆச்சரியமான காரியங்களை எருசலேமின் குமாரத்திகள் காண விருப்பமுடையவர்களாய் மாறினார்கள். மணவாட்டி கூறின காரியங்களிலிருந்து அவர் மிகவும் அற்புதமானவராகத்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவிற்கு இவர்களும் வந்துவிட்டார்கள். எனவே அவரை தாங்களே காணவும் விரும்பினார்கள். அவரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்றே வேதம் சொல்கிறது. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று இயேசுவும் வாக்கு பண்ணியிருக்கிறார். இங்கே மணவாட்டியும் எருசலேமின் குமாரத்திகளும் மணவாளனை தேடுகிறார்கள். கண்டுபிடித்தார்களா? உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்களை பாருங்கள். தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கும் கந்த வர்க்க பாத்திகளுக்கும் போனார். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். நேசர் எங்கே சென்றார் என்பதை இப்பொழுது மணவாட்டி கண்டுபிடித்து விட்டாள். எனவே அவள் முழு நம்பிக்கையோடும் மிகுந்த திருப்தியோடும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் கூறுகிறாள். நேசர் தோட்டத்திற்கு சென்றார் என்று கண்டுகொண்டாள். ஆம் அருமையானவர்களே, நாம் நம்முடைய நேசரை மக்கள் கூட்டம் நிறைந்த இடத்திலோ சந்தை வெளியிலோ காண முடியாது. அவரை அமைதியான தோட்டத்திலேயே காண முடியும். அமைதியான வேத தியானத்திலும் மற்றும் ஜெபத்தின் மூலமாயும் கர்த்தருக்காக ஊழியம் செய்வதன் மூலமாயும் நாம் அவரை கண்டுகொள்ள முடியும். ஏனென்றால் தேவன் தோட்டத்திலே காணப்படுகிறார். மணவாட்டி மணவாளன் எங்கே காணப்படுகிறார் என்று கண்டுகொண்டாள். தொடர்ந்து உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். என் பிரியமே, நீ திர்சாவைப் போல் சௌந்தரியமும் எருசலேமைப் போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியுமானவள். உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. உன் அழகபாரம் கீலேயாத் மலையிலே தலைமேயும் வெள்ளாட்டு மந்தையைப் போல் இருக்கிறது. உன் பற்கள் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவைகளும் ஒன்றானாலும் மலடாயிராமல் இரட்டை குட்டி ஈண்டுகிறவைகளுமான ஆட்டு மந்தையைப் போல இருக்கிறது. உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதளம் பழம் போல் இருக்கிறது. ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு. கன்னியருக்கு தொகை இல்லை. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை. அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரீகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். என் பிரியமே, நீ திர்சாவை போல் சௌந்தரியமும் என்று 4ஆம் வசனத்திலே வாசித்தோம். இந்த பகுதியிலே மணவாளன் கொடுக்கின்ற அழகான பதிலை பார்க்கிறோம். மிகவும் சோகத்தோடு பொறுமையோடு நீண்ட நேரம்
தம்முடைய பிரசன்னத்தை தேடிய மணவாட்டிக்கு அவர் தரும் அருமையான பதில் இது. மூடி ஸ்டீவார்ட் என்னும் தேவ மனிதர் இதை குறித்து சொல்லும் பொழுது இந்த பின்னணியத்தை அழகாய் விளக்கியிருக்கிறார். கானானிய அரசர்களிலே ஒருவனுக்கு இந்த திர்சா என்பது தலைநகரமாக, இராஜாங்க நகரமாக விளங்கியிருக்கிறது. பின்னர் சில காலம் இஸ்ரவேல் ராஜாக்களுக்கும் அவ்விதமாகவே இருந்திருக்கிறது. இந்த வார்த்தைகள் திர்சாவின் அழகையும் சிறப்பான அமைவிடத்தையும் விளக்குகிறதாய் இருக்கிறது. சோம்பலாயிருந்த, சோகமடைந்திருந்த, பாதிக்கப்பட்டிருந்த மணவாட்டியை பார்த்து மணவாளன் எவ்வளவு இரக்கமான, கிருபையான வார்த்தைகளை கூறுகிறார் என்று கவனித்தீர்களா? நீ திர்சாவைப் போல் சௌந்தரியம் உள்ளவள். ஆனால் இங்கே ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். மணவாட்டி இப்படிப்பட்ட குறைபாடுள்ள நிலைமையிலே காணப்பட்டாலும் அவருடைய அன்பிலே குறைவில்லை. அவர் எப்பொழுதும் போலவே நேசித்தார், இன்றும் அவர் நேசிக்கிறார். யோவான் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்று வாசிக்கிறோம். நாம் மாறினாலும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். உன்னதப்பாட்டு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சந்திரனைப் போல் அழகும், சூரியனைப் போல் பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை கர்த்தர் எவ்விதம் பார்க்கிறார் என்பதை இந்த வசனம் எடுத்து காட்டுகிறது. நாம் ஒருவேளை நம்முடைய கண்ணோட்டத்திலே, நம்முடைய எதிர்பார்ப்பிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து சிந்தித்து பார்க்கலாம். ஆனால் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இது தேவனுடைய கண்ணோட்டத்தை காட்டுகிறது. அவர் தனக்கு சொந்தமானவர்களை அழைத்து கொள்வார். சபையானது தேவனுடைய பிரசன்னத்திற்குள் வரும்பொழுது, தேவ தூதர்களின் பரம சேனை அதை காணும் பொழுது மிகுந்த வியப்படைவார்கள். நாம் எடுத்துக்கொள்ளப்படுவது நமக்கும் அவருக்கும் வியப்பான காரியம்தான். அப்பொழுது தேவ தூதர்கள் சபையை பார்த்து, சந்திரனைப் போல் அழகும், சூரியனைப் போல் பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார் என்பார்கள். இதேபோல கிறிஸ்துவும் சபையும் இணைக்கப்படுகிற நிகழ்ச்சியின் நிலையை நாம் பழைய ஏற்பாட்டிலேயும் பார்க்கலாம். ஈசாக்கு வயல்வெளியிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது தூரத்திலே ஒட்டக கூட்டம் வருகிறதை கவனிக்கிறான். ரெபேக்காள் அந்த ஒட்டகங்கள் ஒன்றிலே பயணம் செய்து வந்தாள். எஜமான் தூரத்திலே இருக்கிறார் என்று அறிந்த பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி மணவாளனை சந்திக்க வருகிறாள். எவ்வளவு அருமையான ஒரு காட்சி இது இல்லையா? நீங்களும் நானும் கிறிஸ்துவின் பிரசன்னத்திற்குள்ளே செல்வது என்ன ஒரு இனிமையான அனுபவம்! இப்பொழுது மணவாட்டியின் பதிலை பார்க்கிறோம். உன்னதப்பாட்டு 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும், திராட்சை செடிகள் துளிர்விட்டு மாதுளஞ்செடிகள் பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்துக்கு போனேன். நினையாததுக்கு முன்னே என் ஆத்துமா என்னை அம்மினதாவின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று. இங்கே நாம் உன்னதப்பாட்டு புத்தகத்திலே காண்கிற 3வது தோட்டத்தை பார்க்கிறோம். முதலாவது தோட்டம் இளவேனிற் பருவத்தில் உள்ளது. இதில் பூவும் பிஞ்சுமாயிருந்தது. எதுவுமே விளைந்ததாக இல்லை. 2வது தோட்டம் இலையுதிர் காலத்தில் உள்ளது. அங்கே வாசனை திரவியமும் விளைந்த கனிகளும் இருக்கின்றன. இதில் எல்லாமே விளைந்த நிலைமையிலே காணப்பட்டன. இப்பொழுது 3வது தோட்டத்தை பார்க்கிறோம். இது குளிர்காலத்தின் இறுதி காலமாயிருக்கிறது. புதிய இளவேனில் தோன்றக்கூடிய வாய்ப்போடு உள்ள சூழ்நிலையிலே இந்த தோட்டம் காணப்படுகிறது. குளிர்காலம் காணப்பட்டாலும் புதிய இளவேனிற் காலம் வருகிறதாயிருக்கிறது. இதிலே தோட்டத்தில் உள்ள மரங்கள் பூத்து குலுங்கும். எனவே மணவாட்டி வாதுமை தோட்டத்திற்குள் கடந்து செல்கிறாள். பள்ளத்தாக்கிலே பூத்திருக்கிறதை பார்க்க செல்கிறார். திராட்சை செடிகள் துளிர் விட்டதையும் மாதுளஞ்செடிகள் பூத்திருப்பதையும் கண்டு மகிழச் செய்கிறாள். இந்த காரியத்தை குறித்து ஒரு தேவனுடைய மனிதர் கூறும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் சீடர்களின் அனுபவத்தோடு கூட இதை ஒப்பிட்டு கூறுகிறார். இயேசு பரமேறி சென்றவுடன் சீஷர்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமிலே காத்திருந்தார்கள். அதாவது அவர்கள் இளவேனிற் காலத்தின் துவக்கத்திலே
பூக்கின்ற புதிய மலர்களை காண செல்கிறார்கள் என்று இதை சொல்லலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 27 வசனத்தில் நாம் பார்க்கிறது போல, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் என்று பார்க்கிறோம். இவ்வாறு பழைய ஏற்பாட்டு காரியங்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டவை புதிய பொக்கிஷம் போலானது. அவர்கள் இந்த காரியங்களை, இரகசியங்களை ஐக்கியப்பட்டு திறந்து பார்த்தபோது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் எதிர்பாராத வகையிலே, எதிர்பாராத வல்லமையோடு அவர்கள் மேல் வந்து இறங்கினார். நாம் இதை உன்னத பாட்டு 6 அதிகாரம் 12 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நினையாததுக்கு முன்னே என் ஆத்துமா என்னை அம்மினதாவின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று. இதை போல நாம் மற்றொரு காரியத்தையும் இங்கே பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தை என்பது ஒரு தோட்டம். இந்த முழு தோட்டத்திலும் வாதுமை பழம் காணப்படுகிறது. அது உடைக்கப்படாததாய் காணப்படுகிறது. நாம் தான் அந்த வாதுமை பழ கொட்டைகளை உடைத்து அதில் உள்ள சத்தான பருப்புகளை சுவைத்து பலனடைய வேண்டும். இயேசுவின் மணவாட்டியாகிய நாம் அந்த பழத்திற்காக காத்திருந்து உடைத்து உண்டு மகிழ வேண்டும். உங்களுக்கு அந்த சுவையான சத்தான வேத வசனத்தை உடைத்து உண்ண விருப்பமுண்டா? பொறுமை உண்டா? சற்றே எண்ணி பாருங்கள். ஆம், எனக்கு பொறுமை உண்டு, எனவேதான் தொடர்ந்து இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். நிச்சயம் இப்படி வாஞ்சையோடு கர்த்தருடைய வார்த்தையை உண்டு மகிழ காத்திருக்கிறவர்களுக்கு இது திருப்தியை தரும். உன்னதப்பாட்டு 6 அதிகாரம் 13 வசனம், திரும்பி வா, திரும்பி வா சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா, திரும்பி வா. சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் 2 சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள். கிறிஸ்துவின் மணவாட்டி கர்த்தருடைய கிருபையின் வெளிப்பாடாய் காலம் காலமாக இருந்து வருகிறாள் என்பதை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. எபேசியர் 2 அதிகாரம் 6 வசனத்திலே, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முழு உலகமும் நம்மை காணப்போகிறது. நம்மில் யாருமே பரலோகம் செல்ல பாத்திரவான்கள் அல்ல. ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பதினாலே அங்கே இருப்போம். கிறிஸ்து நம்மிலே அன்பு கூர்ந்து அவரை நமக்கு கொடுத்து விட்டபடியினாலே இந்த பாக்கியத்தை நாம் பெறுகிறோம். நாம் அவருடைய மகிமைக்காகவும் நம்முடைய நன்மைக்காகவும் அங்கே இருக்க போகிறோம். சூலமித்தியாகிய நம்மை சபையாக எடுத்துக்கொள்வதற்கு இவ்வாறு திரும்பி வா, திரும்பி வா என்று தேவன் அழைக்கிறார். நம்முடைய நாடு பரலோகம். நாம் பரலோகத்தின் குடிமக்கள். எனவே நாம் அங்கேதான் திரும்பி செல்ல வேண்டும். அங்கே இருந்துதான் இந்த பூமிக்கு வந்தோம். அங்கேயே நாம் திரும்பி செல்ல அழைக்கப்படுகிறோம். ஆனால் அநேகருக்கு அங்கே திரும்பி செல்ல விருப்பமில்லை. பூமியையே நிரந்தரமான வீடாக்க விரும்புகிறார்கள். இது நிரந்தரம் என்று நம்புகிறார்கள். ஆனால் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று வசனம் தெளிவாய் சொல்கிறது. எனவே பிரியமானவர்களே, மணவாளன் மணவாட்டியாகிய நம்மை பார்த்து திரும்பி வா என்கிறார். நீங்கள் அதற்கு ஆயத்தமாயிருக்கிறீர்களா? தொடர்ந்து நாம் முன்னர் பாட்டு 7, 8 அதிகாரத்தில் உள்ள சில வசனங்களை தியானிப்போம். இந்த 7 அதிகாரத்தின் முதல் 9 வசனங்களிலே மணவாளன் மணவாட்டியிடம் கொண்டிருக்கிற மன மகிழ்ச்சியை ஒவ்வொரு அழகான உருவகத்தோடும் விளக்குகிறார். ஐன்சைட் என்னும் தேவ மனிதர் இதை குறித்து சொல்லும் பொழுது, நாம் அவரில் கொண்டிருக்கிற மகிழ்ச்சியை காட்டிலும் அவர் நம்மில் மிக்க மகிழ்ச்சியுடையவராய் இருக்கிறார் என்று நாம் அறிவது மிகவும் ஆச்சரியமான காரியம். நாம் ஒரு நாளிலே முற்றும் அவரிலே மகிழ்ந்திருப்போம். ஒரு நாளில் அவர் நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாயிருப்பார். ஆனால் நாம் இங்கே இருக்கிற வரையிலும் அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிற அளவிற்கு நாம் ஒருபொழுதும் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் அவள் அவருடைய அன்பின் வெளிப்பாடுகளை கேட்கும் பொழுது அவளுடைய இருதயம் ஸ்திரப்படும், அவள் ஐக்கியத்தையும் புத்துயிரையும் பெறுவாள் என்று கூறுகிறார். இங்கே 7 அதிகாரம் 10 வசனத்தை பாருங்கள். இதிலே தன்னுடைய நேசரை பற்றி அவள் என்ன சொல்ல நினைத்தாளோ அவை அனைத்தையும் ஒரே வசனத்திலே கூறிவிடுகிறாள். நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது என்கிறாள்.
மணவாட்டி என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் என்று இருமுறை கூறுவதை நாம் முந்தின அதிகாரங்களிலே பார்க்கிறோம். இங்கே கூறப்படுகிற இந்த வார்த்தைகள் முழுமையை காட்டிலும் மிகவும் சிறந்த ஒரு நிலைமையை சொல்கிறது. அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது என்று ஒரு விசுவாசி சொல்லக்கூடிய அளவிலே கிறிஸ்து தன் மீது கொண்டுள்ள அன்பின் வலிமையை அவன் அறிந்து வைத்திருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் என்மேல் இவ்வளவு அன்பாக இருக்கிறார், என்னை இவ்வளவு நேசிக்கிறார் என்பதை உங்களால் திட்டமாய் சொல்ல முடியுமா? அவர் நம்மை நேசிக்கும் அளவிற்கு நாம் உயர்ந்திருக்கிறோம் என்பதே மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம். இது எத்தனை ஆச்சரியமான ஒரு கிருபை இல்லையா? அதே வேளையிலே அவர் நம்மை நேசிக்கிறபடினாலே நாம் அவருக்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. நாம் அவருடைய அன்பிற்கு பிரதியுத்தரமாக என்ன காரியத்தை அவருக்காக செய்திருக்கிறோம் என்றும் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் எங்கள் மேல் கொண்டுள்ள அன்பை நாங்கள் அறிந்தும் விசுவாசித்தும் இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களே பாக்கியவான்கள். நான் என் நேசருடையவள் என்று சொல்லக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோமா? அநேகர் நான் உலகத்திற்குரியவன் என்றும், நான் பணத்துக்குரியவன் என்றும், நான் பாவத்திற்குரியவன் என்றும் நம்மை குறித்து நம்முடைய சொல்லாலோ செயலாலோ காண்பிக்கிறோம். நாம் நமக்குரியவர்களும் அல்ல. பவுல் என்ன சொல்கிறார்? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் முழுவதும் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். ஏனென்றால் அவர் விலை கிரயம் கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். எனவே நாம் அவருக்கே சொந்தமானவர்கள். இந்த ஒரு நிலைமையை நாம் அடையும் பொழுது அவருடைய பிரியம் நிச்சயம் நம்மேல் இருக்கும். தொடர்ந்து 8ஆம் அதிகாரத்தையும் பார்ப்போம். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். உன்னத பாட்டு 8:1. ஆ, நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனைப் போலிருந்தீரானால் நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன், என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனைப் போல் இருந்தீரானால் என்ற வார்த்தைகள் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த சகோதரனை குறிக்கிறது. இது மிகவும் நெருக்கமான ஒரு உறவு முறை. இயேசு கிறிஸ்து நமக்கு எவ்வாறு சகோதரன் உறவாய் இருக்கிறாரோ அதுபோன்ற உறவை இது குறிக்கிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகூடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியராயிருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு உப்பாக வேண்டியதாயிருந்தது. அவர் நம்முடைய மாம்சத்தில் மாம்சமும் எலும்பில் எலும்புமானார். உன்னத பாட்டிலே நான் வாசித்தது என்ன? நான் உம்மை வெளியே சந்தித்து முத்தமிடுவேன், என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். அநேகர் தாங்கள் கிறிஸ்துவை நம்புகிறதை, கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை வெளியே சாட்சியாக சொல்ல அஞ்சுகிறார்கள். அவர்கள் உண்மையான விசுவாசிகளாயும் இருப்பார்கள், ஆனாலும் அவரை நேசிப்பதை வெளியே கூறுகிறதில்லை. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் அவரை பற்றி வெளியே சொல்ல அஞ்சுவீர்களானால் அவரில் அன்பாயிருக்கிறேன் என்று கூற முடியாது. உங்கள் வாழ்வு கிறிஸ்துவிற்கு சாட்சியாயிருக்கும் என்றால் நீங்கள் அவரை பற்றி சொல்லும் பொழுது மக்கள் உங்களை நிந்திக்க மாட்டார்கள். எனவே உங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை மிக மிக அவசியமானது. உங்கள் வார்த்தை, உங்கள் வாழ்க்கை ஏற்கனவே மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்து பேசிக் கொண்டிருக்கும். அதோடு கூட நீங்களும் வாய் திறந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிக்கை செய்யும் பொழுது அது மகிமையான விளைவுகளை ஏற்படுத்தும். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன். நீர் என்னை போதிப்பீர். கந்த வர்க்கமிட்ட திராட்சை ரசத்தையும் என் மாதளம் பழ ரசத்தையும் உமக்கு குடிக்க கொடுப்பேன். மணவாட்டி மணவாளனுக்கு கொடுக்கும் காரியங்களை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்கு நம்முடைய தகுதிக்கு, நம்முடைய சக்திக்கு ஏற்றால் போல மிகச் சிறந்ததை கொடுக்க வேண்டும். நாம் அவருக்கென்று எல்லாவற்றையும் சேர்த்து எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். நம்மிலே உள்ள சிறந்ததை, தெரிந்தெடுத்ததை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும். உண்மையில் பார்த்தால் உலகத்திலே நாம் பெற்று அனுபவிக்கிற எல்லாமே அவர் நமக்கு கொடுத்ததே. நாம் அவற்றை அனுபவிக்கும் அதிகாரத்தை மட்டும் அவரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். பொருட்களின் உரிமையாளர் அவரே. எனவே தேவனுடையதை தேவனுக்கே படைக்க வேண்டும் என்று பார்க்கிறோம்.
மேலும் இது இறுதியிலே நடைபெறவுள்ள ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்தை குறிக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று லூக்கா 22:18 இயேசு கூறியிருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவருக்கும் சபையாகிய மணவாட்டிக்கும் இடையே நடைபெறும் திருமண விருந்திலே கிறிஸ்து திராட்சைப்பழ ரசத்தை குடிப்பார். அடுத்ததாக உன்னதப்பாட்டு 8:5 வாசிக்கிறேன். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன். அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள். அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். என் நேசர் மேல் சார்ந்து கொண்டு என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்க வேண்டும். தேவனை சார்ந்து அவர் மேல் சாய்ந்து கொண்டு வாழுகிற வாழ்க்கையைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். முதிர்ந்த விசுவாசிக்கு அடையாளம் இதுதான். அவன் தேவனை முற்றிலும் சார்ந்து வாழ்கிறவனாய் இருக்கிறான். தன்னை பலவீனமானவனாகவும் கர்த்தரை சார்ந்திருக்கிறவனாயும் கர்த்தர் மேல் அன்புள்ளவனாயும் எண்ணி செயல்படுவான். நாம் இள வயதிலே ஏசாயா 40:31 சொல்லப்பட்டிருக்கிறது போல கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புகிறவர்களாய் இருப்போம். அவருடைய நேச கொடி நம்மேல் பறக்கிறதாய் இருக்கும். நம்முடைய மனித பலத்தில் களைப்படையாதபடி காணப்படுவோம். ஆனால் நம்முடைய வயது ஏற ஏற நாம் அவரை இன்னும் அதிகமாகவே சார்ந்து கொள்கிறோம். ஒரு குழந்தையைப் போல தேவன் பேரில் விசுவாசம் வைக்கிறோம். அவரையே சார்ந்து கொள்கிறோம். இறுதியாக நாம் அவரை முற்றிலும் சார்ந்து கொள்ளும்படி என்னால் ஒன்றும் இயலாது, ஆனால் அவரால் எல்லாம் கூடும் என்றும் கூறுகிறோம். இவ்வாறு நாம் சொல்கிற நிலைமைக்கு வரும்பொழுது அவர் நம்மை வல்லமையாய் பயன்படுத்துவார். அடுத்ததாக கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நேசரை எவ்வாறு எழுப்ப முடியும்? மணவாட்டி கிச்சிலி மரத்தின் கீழ் வைத்து அவரை எவ்வாறு எழுப்பினாள்? கிச்சிலி மரத்தின் கீழ் அமர்வது என்பது தியானத்தை குறிக்கிறது, ஜெப நேரத்தை குறிக்கிறது. மணவாளன் தோட்டத்திலே அமைதியான சூழ்நிலையிலே இருக்கிறவர். அவரை நாம் நம்முடைய தியானத்தினாலும் ஜெபத்தினாலும் போராடி மேற்கொள்கிறோம். அவரை எழுப்பி விடுகிறோம். சீடர்களோடு படகிலே சென்ற இயேசு நித்திரையாயிருந்தார் என்று பார்க்கிறோம். புயலோடு போராடிய சீடர்கள் இறுதியாக இயேசுவை எழுப்பிவிட்டார்கள். அவர் காற்றையும் கடலையும் அமர்த்தினார் என்று பார்க்கிறோம். இதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலேயும் அவர் ஒருவேளை நித்திரையாயிருப்பது போல காணப்படலாம். அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியாதவர்களாய் காணப்படலாம். ஆனால் நாம் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபித்து தியானித்து அவரை தேடி எழுப்பிவிட வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, அவரை நம்முடைய காரியங்களிலே தலையிடும்படி நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது அவசியம். அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள், அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள் என்று கூறப்பட்டிருக்கிறதையும் வாசித்தோம். அதாவது கிறிஸ்து நம்மில் நம்முடைய இருதயத்தில் உருவாகி உலகத்திலே பிறக்க வேண்டும், மற்றவர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 4:19 சொல்லும் பொழுது, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று எழுதியிருக்கிறார். கிறிஸ்து நம்மில் உருவாக வேண்டும். நாம் அவரை சுமந்து சென்று அறிவிக்க வேண்டும். நாம் பாவ உணர்வு அடையும் பொழுது வேதனை அடைகிறோம். ஆகவே அவரிடத்திலே ஓடி வருகிறோம். அவர் நம்மிலே பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை தருகிறது மட்டுமல்ல, அவர் நம்மிலே வருகிறார். அவருடைய ஜீவனுள்ள வசனங்கள் நம்மிலே வந்து அவரை நம் இருதயத்திலே உருவாக்குகின்றன. பின்னர் நம் மூலமாய் மற்றவர்களுக்கும் தேவனுடைய அன்பு கடந்து செல்கிறது. நாம் மக்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு இணைப்பு பாலமாய் மாறிவிடுகிறோம். அவ்வாறு நாம் அவரை உலகத்திற்கு கொடுக்கும் பொழுது, நாம் இயேசுவை அறிவிக்கும் பொழுது, வேதனை இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், நிந்தை இருக்கலாம், அவமானம் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம். ஆனால் நாம் கலங்க தேவையில்லை. உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். நாமும் அவரோடு கூட உலகத்தை ஜெயிக்க முடியும். யோவான் 16:21 ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் கிறிஸ்துவை அறிவிக்கும் பொழுது வேதனைகள் பாடுகள் இருந்தாலும், ஆத்துமாக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது
அது நமக்கு உண்டாக்குகிற சந்தோஷத்தினாலே அந்த உபத்திரவங்களை எல்லாம் நாம் மறந்து விடுகிறோம். பின்னர் அதை நாம் நினைக்கிறதில்லை. அருமையானவர்களே, கிறிஸ்து உங்களிலே உருவாகி இருக்கிறாரா? அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்திலே நீங்கள் வளர்ந்து வருகிறீர்களா? அவரை உலகத்துக்கு கொடுக்கிறவர்களா இருக்கிறீர்களா? அநேக உள்ளங்களிலே அவரை பிறக்கச் செய்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். நாம் நேசரை முற்றிலும் சார்ந்து கொண்டவர்களாக இருப்போம் என்றால் அவரை மற்றவர்களுக்கு அறிவிப்பதிலே மிகவும் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். ஏனென்றால் நேசரை சார்ந்து கொண்டதினால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்களை பார்த்துவிட்டு உங்களால் அமைதியாயிருக்க முடியாது. மற்றவர்களையும் இந்த ஆசீர்வாதத்திற்கு நேராக வழி நடத்துவீர்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான சகோதரனை, சகோதரியே, இன்று நீங்கள் ஒரு தீர்மானம் செய்ய மாட்டீர்களா? கிறிஸ்து என்னிலே வாழ்வதற்கு நான் பூரண இடம் கொடுப்பேன். என்னிலே வாழ்கிற கிறிஸ்துவை நான் எண்ணற்ற மக்களுக்கு கொடுக்க என்னையும் எனக்குடையவைகளையும் தத்தம் செய்கிறேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்றே ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? தேவனுடைய வார்த்தை என்பது ஒரு தோட்டம். இந்த முழு தோட்டத்திலும் உடைக்கப்படாத வாதுமை பழம் காணப்படுகிறது. அதை நாம் தான் அந்த கொட்டைகளை உடைத்து அந்த சத்தான பருப்புகளை உட்கொண்டு பலனடைய வேண்டும். கிறிஸ்துவின் மணவாட்டி கர்த்தருடைய கிருபையின் வெளிப்பாடாய் காலம் காலமாக இருந்து வருகிறாள். இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கும் அளவிற்கு நாம் மிகவும் உயர்ந்திருக்கிறோம் என்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம். நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளியே சாட்சியாய் சொல்ல அஞ்சுவோம் என்றால் அவரில் அன்பாயிருக்கிறேன் என்று கூற முடியாது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். 1 பேதுரு 4:14.